மாவட்ட சக்கரவர்த்தி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை மாமா புளியங்குளத்தை சேர்ந்த GKS ஜெய மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டை இசைப்பார். மதுரையை சேர்ந்த சிங்கதுரை அவர்கள் மிருதகம் டோலக்கை இசைப்பார்.
வண்டியில சார்ஜ் இல்லையா? டீசல் ரேட் ஏத்திட்டாங்கல்ல. அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். அருமையான மிருதகம். அடுத்தபடியாக அவருக்கும் சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டர் செய்ய கற்றுக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதுரையை சிறந்த பாசத்துக்குரிய அருமையான வேளாங்கண்ணி அவர்கள் ஆல்ரவுண்டரை சேர்ப்பார். உங்கள் ஐயனார் அவர்கள் தாளம் மற்றும் சி அமைப்பு. ஏன்னா தாளக்கார பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன தெரியுமா? என்ன அழகா முறைப்படி தாளம் போட்டு நிக்கிறேன். ஒரு சிவகங்கை பக்கம் ஊருக்கு நாடகத்துக்கு போயிட்டு என்ன நாடகம்னா முத்தாளம் நாடகம். சாமி பக்திகரமான நாடகம். நாடகத்துக்கு போனோம்னா கூட்டம் சரியான கூட்டம். எள்ளு கூட்டம் எள்ளு எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு விட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல முதல்ல இந்த முத்தாளம் நாடகத்தை வைக்கிறாங்களா. ஊர்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க போறதே 10:30 போனோடனே சொல்லிட்டாங்க, தம்பி நீங்க எத்தனை மணிக்கு வரீங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சுத்துப்பட்டு ஊர்ல உள்ள அத்தனை பேருமே வந்து நாடகத்தை பக்கம் வந்திருக்கிறாங்க. ஆனா முத்தாளம்ம நாடகத்தை நாங்க முன்ன பின்ன இன்ன வரையும் பார்த்தது கிடையாது. 2 கரகம் வச்சு காலையில சாமி அழைப்பீங்கன்னா சாமி ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்தாதான் நல்லா இருக்கும், ஊர்ல மழை பெய்யும் அப்படிங்கிற ஐடியா வேற இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்க நாடகத்தை நல்லபடியா சிறப்பாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கார முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாரு. கூட்டம்னா உட்கார்ந்து எவ்வளவு கூட்டம் தெரிய சாப்பாடு அவ்வளவுமே சைவ சாப்பாடு போட்டுக்கிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுங்க. விட்டிகிற வரையும் ஓட்டியாச்சு. 5 மணிக்கு மேல சாமி அழைக்க ஆரம்பிக்கணும். இந்த சாமி அழைச்சி ஆடி வந்து கரகத்தை எடுத்தாலும் நாடகத்தை முடிக்க முடியும். சாமி அழைக்கிற எப்படி திரும்ப அழைச்சா அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன பாட்டு? அது என்ன செய்ய போறடி முத்தாளமா, எது செய்ய போறடி முத்தாளமா, அது என்ன செய்ய போறடி முத்தாளமா, எது செய்ய போறடி முத்தாளமா, ஒன்னாகடி முத்தாளமா, ஒன்னாகடி முத்தாளமா. இப்படி பாட ஆரம்பிச்சா ஊர் மக்கள் பூரா அப்படியே பெருக்க எங்களே பாக்குறாங்க. ஏன் சாமி வரலையாடா? சாமி யாருக்குமே வரல. என்னடா இது சாமி வரல? இப்படியே பாடி 6 மணி ஆகிட்டோம். 5 மணில இருந்து 6 மணி வரையும் பாடிக்கிட்டு 1 மணி நேரமா யாருக்குமே சாமி வரல. உடனே ஊர்காரன் கூப்பிட்டு கேட்டோம், அண்ணே யாருக்கு சாமி வர மாதிரி தெரியல, நாடகத்தை இதோட முடிச்சுக்கிறோம், நாங்க கிளம்புறோம். ஊர்காரன் என்ன சொன்னாங்க, தம்பி 2 கரகம் கூட நீங்க எடுக்க வேண்டாம், 1 கரகத்தையாவது எடுக்க வச்சிருங்க, அது போதும் எங்களுக்கு. ஏன்னா சாமி ஊர்ல இருக்கு அப்படின்னு நாங்களும் நம்ம என்ன சுத்தி இருக்க ஊர்ல எங்க ஊர் அசிங்கமா பேசிவிடுவாங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் ஒரு ஊர் பெரிய மனுஷனே சொல்றாருன்னு மறுபடியும் பாட்டு போகுது. என்ன கைய போறடி முத்தாளம்மா, எதுக்கைய போறடி முத்தாளம்மா, ஒன்னாகடி முத்தாளம்மா, ஒன்னாகடி முத்தாளம்மா, ஆடிவாமா ஆடிவாமா அத்தாரமாரி வாயே அத்தா வாயே அப்படியே ஆமா 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 கொஞ்சம் வெளியே விடுங்க வெளியே விடுங்க. பூஜாரி திருநூறு ஓடு விடுங்க.